வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சுவந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறுவர் மற்றும் மகளிர் வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனிடம் குற்ற புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலம் பதிவு. இலங்கை கடல் எல்லைக்குள் பிரவேசித்த குற்றச்சாட்டின் பேரில் 12 இந்திய மீனவர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ஆவா குழுவைச் சேர்ந்த மேலும் 3 சந்தேக நபர்கள் கைது. சீனாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து 40,000 சுற்றுலாப் பயணிகள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இலங்கை கடல் எல்லைக்குள் பிரவேசித்த குற்றச்சாட்டின் பேரில் 12 இந்திய மீனவர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இந்திய மீனவர்களை நெடுந்தீவுக்கு வடக்கே உள்ள கடற்பரப்பில் நேற்றிரவு 10 மணியளவில் கைது செய்ததாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் லெப்டினன்ட் கமாண்டர் சமிந்த வெலாகுலுகே தெரிவித்தார். இந்திய மீனவர்களுடன் அவர்களின் 3 படகுகளையும் கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். தமிழகத்தின் ராமேஸ்வரத்திலிருந்து கடல் தொழிலுக்காக சென்றிருந்த மீனவர்கள் சிலரே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தகவல்கள் குறிப்பிட்டுள்ளன. 12 இந்திய மீனவர்களும் காரைநகர் ஊடாக காங்கேசந்துறை மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்ட பின் கடல் தொழில் திணைக்களத்தின் யாழ் மாவட்ட அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்படவுள்ளதாக கடற்படை பேச்சாளர் குறிப்பிட்டார். இதேவேளை கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் வடபகுதி கடற்பரப்பினுள் அத்துமீறி பிரவேசித்த 49 இந்திய மீனவர்களையும் அவர்களின் 12 படகுகளையும் கடற்படையினர் கைது செய்திருந்தனர். சிறுவர் மற்றும் மகளிர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனிடம் குற்ற புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். புங்குடுதீவு மாணவி சுவலோகநாதன் வித்யா படுகொலை வழக்கின் சந்தேக நபர் ஒருவர் தப்பிச் செல்வதற்கு உதவியதாக கூறப்படும் காரணத்தின் அடிப்படையில் ராஜாங்க அமைச்சரிடம் நேற்று மாலை வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரான போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர குறிப்பிட்டார். வித்யா கூட்டு வன்புணர்வின் பின்னர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கின் சந்தேக நபரான சுவேஸ்குமாரை மக்கள் கட்டி வைத்திருந்தபோது அந்த இடத்தில் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் சென்று பார்வையிடும் காணொலி அடங்கிய இருவட்டு ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட காணொலி தொடர்பில் ஆராய்ந்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஊர்காவல்துறை நீதவான் AMM ரியால் விடுத்த உத்தரவின் பிரகாரம் குற்ற புலனாய்வு பிரிவினரால் ராஜாங்க அமைச்சரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். புகலிடம் கோரி இலங்கையை வந்தடைந்த மியான்மர் அகதிகள் 32 பேரும் கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அகதிகளை உடனடியாக அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திடம் ஒப்படைக்குமாறு குடிவரவு குடியகல்வு அதிகாரிகளுக்கு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி மியான்மரின் ரோஹிஞ்சா அகதிகள் 32 பேரையும் காங்கேசந்துறை கடலில் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். நாடற்ற இந்த அகதிகள் 32 பேரில் இலங்கையில் பிறந்த சிசு ஒன்றும் அடங்கியுள்ளது. இந்த அகதிகள் அனைவரும் இதுவரை காலமும் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மிரிகானா தடுப்பு முகாமிலிருந்து கொழும்பில் உள்ள இலங்கைக்கான ஐநா அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்படவுள்ளதாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது. 1950 மற்றும் 1967ஆம் ஆண்டுகளில் கைச்சாத்திடப்பட்டுள்ள ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான கொள்கை சாசனத்தில் இலங்கை கைச்சாத்திடவில்லை என்பதால் அது குறித்து விசேட கவனம் செலுத்தி மல்லாகம் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட உத்தரவை ஆதாரமாக கொண்டு அகதிகள் விடுவிக்கப்படவுள்ளதாகவும் BBC செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் டெங்கு காய்ச்சல் தீவிரமடையும் பட்சத்தில் அதனை எதிர்கொள்வதற்கு தேவையான திட்டங்களை தயாரிப்பதற்கு டெங்கு ஒழிப்பிற்கான ஜனாதிபதி செயலணி தீர்மானித்துள்ளது. டெங்கு ஒழிப்புக்கான ஜனாதிபதி செயலணி நேற்று கூடியபோது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஜெயசுந்தர பண்டார கூறினார். ஜனாதிபதி செயலாளரின் தலைமையில் நேற்று மாலை இந்த கூட்டம் நடைபெற்றது. டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தவர்கள் தொடர்பில் மீளாய்வுகளை மேற்கொள்வதற்கும் டெங்கு ஒழிப்பு செயலணி கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதுதவிர டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டு வைத்தியசாலையை நாடும் நோயாளர்களின் உயிரை பாதுகாப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக
சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டார். டெங்கு காய்ச்சலுக்கான சிகிச்சை தொடர்பில் வைத்தியர்களுக்கு சிறப்பு பயிற்சிகளை வழங்குவதற்கும் வைத்தியசாலைகளுக்கான உபகரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை நாட்டின் 13 மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பரவும் வேகம் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் வைத்திய நிபுணர் பிரசிலா சமரவீர குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக மேல் மாகாணத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு விசேட டெங்கு ஒழிப்பு செயற்திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய ஆவா குழுவைச் சேர்ந்த மேலும் 3 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சுன்னாகம் மெல்வம் மயானத்திற்கு அருகில் நேற்றிரவு 7:30 அளவில் 3 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த 2 சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த 1 கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஆவாக்குழு உறுப்பினர்கள் என கூறப்படும் 3 சந்தேக நபர்களையும் மல்லாகம் நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்துவதற்கு சுன்னாகம் போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை கடந்த வாரம் கைது செய்யப்பட்ட ஆவா குழுவின் தலைவர் உள்ளிட்ட 7 சந்தேக நபர்களும் யாழ் பதில் நீதவான் வி.டி. சிவலிங்கம் முன்னிலையில் நேற்றிரவு ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இதனையடுத்து 7 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ் பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். வடமாகாண சபை அமர்வுகள் தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் பிராந்திய செய்தியாளர் ரஜினிகாந்த். வடமாகாண சபையின் 101வது அமர்வு அவைத்தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தலைமையிலே ஆரம்பமாகி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் முதலிலே வடமாகாண சபையினுடைய புதிய உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ள ரத்னசிங்கம் ஜெயசேகரம் இன்று தனது கன்னி அமர்விலே கலந்து கொண்டிருந்ததோடு கன்னி உரையினையும் ஆற்றியிருந்தார். அதன் பொழுது அவர் எந்த நோக்கத்திற்காக தமிழ் மக்கள் அணிதிரண்டு தங்களது பலத்தை காட்டி இந்த மாகாண சபையை தெரிவு செய்தார்களோ அந்த மக்களுடைய பல எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற இந்த சபை தவறு இருக்கிறது. கடந்த 45 மாதங்களில் நாங்கள் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை. மொத்த தேசிய உற்பத்திக்கு வடமாகாணத்தின் பங்களிப்பை அதிகரிக்கவில்லை. வடமாகாணத்தின் முக்கிய பிரச்சனைகளாகிய நீர் பிரச்சனையை நாம் சரியான முறையிலே கையாளவில்லை. நீரை தேக்கி வைக்கக்கூடிய ஆரம்பம் திட்டம், வழக்கையாற்று திட்டம், உப்பாற்று திட்டம் போன்றவற்றை அபிவிருத்தி செய்திருக்கலாம். இதன் மூலம் நிலத்தடி நீரையாவது பாதுகாத்திருக்க முடியும். இதன் மூலம் கிணறுகளில் நன்னீரில் உவர்கருவு ஏற்படாமல் பாதுகாத்திருக்க முடியும் என அவர் இதன் போது தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் நேரம் இடம்பெற்றது. அதன் பொழுது கருத்து தெரிவித்த ஆளுங்கட்சி உறுப்பினர் ஜி. லிங்கநாதன் 2013ஆம் ஆண்டுக்கு முன்னர் என்ன நடந்தது என தாங்கள் அறிவீர்கள் எனவும் எல்லா விடயங்களுக்கும் மாகாண சபையையும் அமைச்சர்களையும் குறை கூற வேண்டாம் எனவும் இன்று கதைப்பதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கிறது, அன்று எங்களுக்கு அது கிடைக்கவில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சீனா தவராசாவை பார்த்து கேட்டிருந்தார். அதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர் அதற்காகத்தான் உங்களில் 30 பேரையும் எங்களில் 2 பேரையும் மக்கள் அனுப்பியிருக்கிறார்கள் என பதிலளித்திருந்தார். இதேவேளை வடமாகாண சபையை பார்வையிடுவதற்காக இன்று வருகின்றிருந்த கிளிநொச்சி செஞ்சோலைக்கிறார்கள் வடமாகாண சபை முதலமைச்சரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார்கள். வடமாகாண சபையினுடைய அமர்வு தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. நியூஸ் செய்திகளுக்காக பேரவை செயலகத்திலிருந்து கதிராமத்தையன், ரஜினிகாந்தன். திருகோணமலை சம்பூர் வைத்தியசாலைக்கு நிரந்தர வைத்தியர் ஒருவரை நியமிக்குமாறு வலியுறுத்தி பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த மே மாதம் திறக்கப்பட்ட சம்பூர் வைத்தியசாலைக்கு இதுவரை நிரந்தர வைத்தியர் ஒருவர் நியமிக்கப்படவில்லை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ள வைத்திய அதிகாரி முறையாக வைத்தியசாலைக்கு சமூகம் அளிப்பதில்லை என்றும் சம்பூர் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திடீரென நோய்வாய்ப்படும் சந்தர்ப்பங்களில் 5 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள மூதூர் தள வைத்தியசாலையை நாட வேண்டிய நிலைமை காணப்படுவதாகவும் சம்பூர் மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். எனவே சம்பூர் வைத்தியசாலைக்கு நிரந்தர வைத்தியர் ஒருவரை நியமித்து தங்களின் பிரச்சினைக்கு தீர்வினை பெற்றுத்தர உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரதேச வைத்தியசாலையானது இன்று திறந்ததிலிருந்து இன்று வரை எதுவித வைத்தியர்களும் இங்கு நியமிக்கப்படவில்லை. தற்பொழுது ஒரு சில ஊழியர்கள் மாத்திரம்தான் இங்கு பணிபுரிகின்றார்கள். இங்கு இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது ஒரு அவசர தேவைக்காக வைத்தியசாலைக்கு செல்வதாயின் இங்கு வைத்தியர்கள் ஒழுங்காக இல்லை. எனவே தயவு செய்து இதில் சம்பந்தப்பட்ட சுகாதார அமைச்சர் மற்றும் பிரதமர் அவர்களுக்கு நாங்கள் விடுவிக்கும் ஒரு அறிக்கை என்னவென்றால், தயவு செய்து எமது இந்த வைத்தியசாலைக்கு ஒரு வைத்தியரை நியமித்து தாருங்கள். வைத்தியசாலையை கட்டி நாங்கள் எவ்வளவோ சந்தோஷமா இப்பொழுது நல்லாட்சியின் காரணத்தில் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதே நேரத்தில் இன்னும் நாங்கள் கஷ்டப்படணுமா என்ற ஒரு நிலைக்கு தான் இருக்கு. தயவு செய்து நாங்கள் சொல்றோம், இது சம்பந்தப்பட்டவர்கள் எமது வைத்தியசாலைக்கு உடனடியாக ஒரு வைத்தியரை நியமித்து எமது மக்களுடைய கஷ்டத்திலே போக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு டக்கண்டு இதுல எங்களுக்கு ஒரு வருத்தம் துன்பம் வந்தா எங்களை பார்க்க ஒரு தரும் இல்லை.
அதுக்காக எங்களுக்கு எப்படியும் ஒரு முக்கியமாக ஒரு டாக்டர் வேணும். சும்மா எங்களுக்கு நார்மலாக பார்த்துட்டு ஒரு மலைக்கு எங்கேயும் அனுப்ப மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு கட்டாயம் ஒரு டாக்டருக்கு ஒழுங்கு செய்து எங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க. சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக சம்பூர் பிரதேச வைத்தியசாலைக்கு ஒரு வைத்தியரை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பினரையும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். ஊழலுக்கு எதிரான இலங்கையை கட்டியெழுப்புவது தொடர்பில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தேசிய செயற்திட்டம் இன்று மாத்தறை மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த 1ஆம் தேதி முதல் நாட்டின் 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் பல பகுதிகளுக்கும் சென்ற எமது குழுவினர் ஊழல் மோசடி குறித்து மக்களை தெளிவுபடுத்தி வருகின்றனர். மாத்தளை மாவட்டத்தின் டபுள்ளை நகரத்தில் எமது குழுவினர் மக்களை சந்தித்து ஊழல் தொடர்பில் தெளிவுபடுத்தி வருகின்றனர். டபுள்ளையில் கலேவல, உசன்னா கழுகல, புலகவேவ உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல உள்ளனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் ஊழலுக்கு எதிரான செயற்திட்டத்தின் 10வது நாள் இன்றாகும். இன்றைய தினம் எமது குழுவினர் தம்பளையில் உள்ள பல பகுதிகளுக்கு சென்றிருந்தோம். அந்த வகையில் தம்பளை கழுகல் யாவ பகுதியில் உள்ள மக்களை எங்களால் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. இந்த மக்கள் தெரிவித்த பிரதான பிரச்சினை தான் இங்கு வறட்சியினால் தங்களின் பயிர்ச்செய்கைகள் பாரிய அளவுக்கு சேதமடைந்திருப்பதாகவும் குடிநீர் மற்றும் வீதி போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என்றும் இந்த மக்கள் எமக்கு தெரிவித்திருந்தனர். இதுபோன்று தம்பளையில் உள்ள பல பகுதிகளுக்கு நாம் சென்ற மக்களின் பிரச்சினைகள் தொடர்பிலும் அரசியல்வாதிகள் செய்யும் ஊழல் தொடர்பிலான கருத்துக்களையும் பதிவு செய்து கொள்ள இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக தம்புள்ளையிலிருந்து உஷா புஷ்பராஜ். எமது மற்றொரு குழுவினர் மாத்தறை மாவட்டத்தின் தெனியாய பகுதிக்கு சென்று மக்களை சந்தித்து ஊழல் தொடர்பில் தெளிவுபடுத்தி வருகின்றனர். அவர்கள் முறவக, அக்குரச உள்ளிட்ட இடங்களுக்கும் செல்ல உள்ளனர். புத்தளம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற உடப்பு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி திரௌபதி அம்மன் ஆலய ஆடி மகோத்சவத்தில் தீமிதிப்பு விழா நேற்று நடைபெற்றது. இவ்வாலயத்தில் அன்னை ஸ்ரீ திரௌபதி தேவிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஆடி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பதினெட்டாம் நாளான நேற்று மாலை இடம்பெற்ற வசந்த மண்ட பூஜையை தொடர்ந்து நடைபெற்ற சுவாமி உள்வீதி மற்றும் வெளிவீதி உலாக்களின் பின்னர் தீமிதிப்பு வைபவம் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தமது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இன்று மாலை அன்னை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஊர்வலத்தை தொடர்ந்து கொடியிறக்கம் இடம்பெறும். அத்துடன் நாளை காலை பார்க்குட பவனியுடன் திருவிழா நிறைவடைய உள்ளது. இலங்கை ராணுவத்தின் ரெஜிமென்ட் படைப்பிரிவு அணிகளுக்கு இடையிலான கால்பந்தாட்டத்தில் கெமுனு படை அணி சாம்பியனானது. இலங்கை ராணுவத்தின் ரெஜிமென்ட் படைப்பிரிவு அணிகளுக்கு இடையிலான கால்பந்தாட்ட தொடர் 18 ரெஜிமென்ட் படைகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர்களின் பங்களிப்பில் நடைபெற்றது. கொழும்பு குதிரைப்பந்தய திடலில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கெமுனு படைப்பிரிவு மற்றும் ராணுவ அணிகள் விளையாடின. போட்டியில் முதல் பாதியில் 2 அணிகளாலும் கோல் போட முடியவில்லை. இரண்டாம் பாதியில் கெமுனு படை அணி 2 கோல்களை போட்டது. எதிராளியான ராணுவ அணியால் இரண்டாம் பாதியிலும் கோல் அடிக்க முடியாது போனது. அதன்படி 2-0 எனும் கோல் கணக்கில் கெமுனு படை அணி வெற்றியீட்டி சாம்பியன் பட்டத்தை தனதாக்கியது. இராணுவ தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சேனாநாயக்க தலைமையில் இறுதி நாள் நிகழ்வுகளும் பரிசளிப்பும் நடத்தப்பட்டன. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.